எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பெரும் சிரத்தை எடுத்து சிரமப்பட்டு செய்து முடிப்பது பெரும்பாலானோரின் வாடிக்கை. உலக அனுபவம் இல்லாததும் நம்மை பற்றியும் அந்த காரியத்துடன் சம்பந்தப்பட்ட பிறரை பற்றியும் சரியான புரிதலின்மையும் தான் இதற்கு முக்கிய காரணம். ஆதித்யனை புரிந்து கொள்ளாத தவறை மதனனும் முதல்வரும் செய்து அதனால்தான் அவனை மாய்க்க எதிரிகள் முயன்றிருக்கிறார்கள் என்று அந்த பாழடைந்த மாளிகையின் கூடத்தில் இருந்த மனிதர்கள் எண்ணிக்கொண்டனர். மதனன் கதை கூறி முடித்தவுடன் அவனும் அவனது அக்கால் கணவனும் செயல்படுத்தியிருந்த திட்டத்தின் குறைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி வந்த ஆதித்யன் அவனிடம், எனக்கு எதிராக சதி புரிய எண்ணினாயே, அதை நீ சுயமாக யோசித்து புதிதாக ஏதேனும் முயற்சித்திருக்க கூடாது? இதே சந்திரபுரி நாட்டில் மன்னன் சுதாகரனுக்கு எதிராக அவனது பிரஜைகளை தூண்டிவிட்டு அவன் பதவியை நான் பறித்த நிகழ்வை நீங்கள் என் விஷயத்தில் நடைமுறைப்படுத்த பார்த்திருக்கிறீர்கள். அறிவினமே, இத்தனை சூது வேலைகளையும் புரிந்து நாட்களை விரயமாக்கியதற்கு பதிலாக என்னை அணுகி என் அன்னையின் மாண்டு போன மைந்தன் உயிருடன் தான் இருக்கிறான் என்பதை தெரிவித்து என் தமையன் உங்கள் பராமரிப்பில் வளர்ந்து வரும் கௌதமன் தான் என்பதை எனக்கு தெரியப்படுத்தியிருக்கலாமேடா. என்னிடம் மட்டும் இதை தெரிவித்தால் அரியணையை விட்டுத்தர மனமின்றி அதன் உரிமையாளரான கௌதமன் அண்ணாவை நான் கொன்று போட வாய்ப்புள்ளதாக நீங்கள் பயந்திருக்கலாம். ஆயினும் தனிமையில் அல்லாமல் சபை கூட்டி பெரியவர்களின் முன்பு இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கலாமே. என் அன்னை பிரபாவதி, மாமா மகாதேவன், அத்தை உத்திரை, என் பாட்டனார் ஜெயந்தன் உள்ளிட்ட நான் மதிக்கும் நபர்களின் முன்னிலையில் இதை நீங்கள் அறிவித்திருந்தால் அவர்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பையும் மரியாதையும் சீர்குலைத்துவிடக் கூடாது என்பதற்காகவாவது தமையனுக்கு நான் எனது ஸ்தானத்தை விட்டுக் கொடுத்திருப்பேனே. ஒருவேளை கௌதமன் தான் பிரபாவதி அன்னையின் மைந்தன் என்பதற்கு சாட்சியங்கள் இல்லாவிடினும் அன்னைக்கு பிரசவம் பார்த்த பெண்களிடமும் பரதபுரியிலிருந்து தமையனை தூக்கிக் கொண்டு என் தந்தை குதிரை செலுத்தி சென்ற பாதையிலும் உள்ள மக்களை சந்தித்து அவர் எந்த ஊர் நோக்கி சென்றார் என்று கேட்டு தெரிந்து கொண்டிருந்திருப்பேன். இப்போதும் அந்த முயற்சியில்தான் ஈடுபட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு தமையன் இருக்கிறான் என்று குமுத பர்வத ராணி பிருந்தா தெரியப்படுத்திய மறுநாளே நான் மேற்சொன்ன பணிகளை மேற்கொள்ள ஆள் அனுப்பிவிட்டேன். நீங்கள் மட்டும் விஷயத்தை முன்பே உடைத்திருந்தால் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்று நான் செய்யும் இந்த வேலையை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அரசு பொறுப்பேற்ற உடனேயே செய்து முடித்திருப்பேன். எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடிந்திருக்கும். என் அன்னையும் தன் மகனை என்றோ சந்தித்து அகமகிழ்ந்திருப்பார். அதை விடுத்து உருப்படாத திட்டங்களை உருவாக்குவதற்காக மூளையை வீணாக்கி காலத்தை விரயமாக்கி என்னையும் அலைக்கழித்திருக்கிறீர்கள். பயணங்கள் செய்து உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்நாளை மகிழ்ச்சியாக ஓட்டியிருக்க வேண்டிய நான் தேவையில்லாமல் இத்தனை காலமும் ராஜ்யபாரத்தை தோளில் சுமந்து உணவு உறக்கமின்றி திரிந்திருக்கிறேன். இதையெல்லாம் எண்ணி வருந்த வேண்டியவன் நான் தானடா. உனக்கு ஏன் வருத்தம் உண்டாகிறது? என்னை மாய்க்க திட்டம் தீட்டிய நேரத்தில் சிறிது நேரத்தை ஒதுக்கி சதியை செய்துவிட்டு என்னிடம் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பது எப்படி என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். பாறைக்கும் சுத்தியலுக்கும் நடுவே நீங்களாக வந்து தலையை கொடுத்து கொண்டது போல இருக்கிறது உங்கள் நிலைமை. சரி, எல்லாவற்றையும் சொன்னாய். எனக்கு இறுதியாக ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துவிடு. உனக்கான தண்டனையை கொடுத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். ஏனெனில் என் வீரர்களுக்கு மத்தியில் உன்னை வைத்திருக்க எனக்கே பயமாக உள்ளதடா. ஒவ்வொருவனும் உன்னை முறைத்து பார்ப்பதை பார்த்தால் ஆயுதம் இன்றி விரல் நகங்களாலேயே உன் வயிற்றை கிழித்து உயிரை உறிஞ்சி விடுவார்கள் போல் தோன்றுகிறது. சாதாரணமாகவே என் எதிரிகள் சிக்கிக் கொண்டால் அவர்களை யார் மாய்ப்பது என்று போட்டி போட்டுக்கொண்டு கிடைத்தவர்களை இம்சிப்பார்கள். இதில் இப்போது இவர்கள் பிரிதொரு கொந்தளிப்பிலும் வேறு இருக்கிறார்கள். வருணன் எனக்கு எதிராக செய்து வரும் சதியைப் பற்றி நான் குறிப்பிட்ட போதிலிருந்தே என் வீரர்களின் மனது உலைக்கலனாக குதித்து வருவதை என்னால் உணர முடிகிறது. தங்கள் தலைவனிடம் காட்ட முடியாத ஆவேசத்தை உன் உடலில் இறக்கிவிடப் போகிறார்கள். முன்பே கூறினேனே, இதற்கு முன்னால் அவர்கள் உன் கன்னத்தில் கொடுத்தது அறையல்ல, தட்டி கொடுத்தது போலாகும் என்று. உண்மையில் அவர்களின் அடி எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் அடித்தார்களானால் நீ இந்த சந்திரபுரியில் வாங்கும் அடி தூரத்தே ஆதித்தபுரியில் இருக்கும் உன் அக்கால் கணவருக்கு கேட்கும். வானத்து இடி கூட இத்தனை தொலைவு தாண்டி ஒளியை அனுப்ப முடியாது. ஆனால் என்னவர்களால் அது முடியும். அதற்காகத்தான் அஞ்சுகிறேன். சீக்கிரம் எனக்கு தேவையான தகவல்களை கொடுத்துவிட்டு பாதுகாப்பாக சிறைக்குச் சென்று சேரு என்று மிரட்டினான் அரசன். ஆதித்யனின் வார்த்தைகளை கேட்டு ஏற்கனவே கொந்தளிப்பில் இருந்த அவனது வீரர்களுக்கு கொம்பு சீவி விட்டது போல ஆயிற்று. அரசனின் மிரட்டலும் அவனது வீரர்களின் வதனங்கள் காட்டிய சீற்றமும் மதனனை பீதிக்கு உள்ளாக்கின. அரசனின் அச்சுறுத்தல் போதாதென்று அவனது வீரன் ஒருவன் 2 எட்டுக்கள் முன்வைத்து, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் பிரபு. எம் அரசருக்கு எதிராக செயல்படுபவன்
எந்த சிறையில் ஒளிந்து கொண்டாலும் அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. சிறை கதவுகளால் எங்களுடைய சீற்றத்தை தணிக்க முடியாது என்பது தங்களுக்கே நன்கு தெரியும் பிரபு. தளபதியை அவமதித்த மகதனையே பார்க்கவ சிறையில் கொன்று போட்டோம் நாங்கள். எம் தளபதி அவமதிக்கப்படுவதையே பொறுத்து கொள்ள இயலாத எங்களால் எம் உயிருக்கு உயிரான அரசர் தங்களை மாய்க்க எண்ணியவனை எப்படி மன்னிக்க முடியும் பிரபு? இவனது எலும்பு கூட எங்களிடம் இருந்து எஞ்சாது. இவன் மட்டுமல்ல அரசே, தங்களை பகைத்துக் கொள்பவர்கள், தங்களுக்கு எதிராக சதிபுரிபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய முடிவு எங்கள் கையால்தான் பிரபு என்று இறுகிய வதனத்துடன் கர்ஜித்தான் வீரன். அரசன் முன்னிலையில் இப்படி கோபக்கனலை கொப்பளித்தவன் வருணனின் சதி ஆலோசனையை வெளியே சென்று செவிமடுத்து வந்த வீரனின் நண்பன். முதலாமவன் பிரதாபன் மீது கோபம் கொண்டதற்காக அரசனின் உத்தரவுப்படி நண்பனை சாந்தப்படுத்துவதற்காக அவனை வெளியே அழைத்துச் சென்றிருந்தான் இவன். அங்கு முதலாமவன் வருணனின் சதிகளை எடுத்துக் கூற கேட்டவன் பின்னவனைப் போல தானும் கொதித்துப் போய் ஆத்திரத்தை அடக்க மாட்டாமல் கூடத்தில் நின்றிருந்தான். முதல் வரிகளை மதனனை வெறியோடு முறைத்தபடியே அரசனிடம் உதிர்த்து வந்தவன் இறுதி வரிகளை வருணனை எச்சரிக்கும்படியாக அவன் மீது அனல் பார்வையை பொழிந்தபடி உமிழ்ந்தான். பல்லிடுக்கில் வீரன் வெளிப்படுத்திய மிரட்டல் அரசனுக்கே சற்று அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. பேசியவனை தட்டிக் கொடுத்த அரசன், வேண்டாமடா தம்பி, என் உத்தரவு இன்றி யார் மீதும் கை வைக்கக் கூடாது. சிறையில் மகதனை நீங்கள் கொள்வீர்கள் என்பதை முன்னரே நான் அறிவேன். தெரிந்தும் நான் உங்கள் செயலுக்கு தடை விதிக்கவில்லை. ஏனெனில் அவன் உயிர் எனக்கு தேவையில்லை. ஆனால் மதனன் அப்படியல்ல. இவன் உயிருடன் இருப்பது அவசியம். இவன் தற்போது கூறிய கதைகள் அல்லாமல் என்னை பற்றிய நிறைய ரகசியங்களையும் இவன் அறிந்து வைத்திருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் பொறுமையாக அவ்வப்போது சிறிது சிறிதாக நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவன் உடலில் என் அனுமதியின்றி சிறு கீறலும் விழுந்துவிடக்கூடாது. நீ சாடியது மதனனை மட்டுமல்ல, உன் முன்னாள் தளபதி வருணனையும் தான் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எனக்காகவும் என் பெற்றோருக்காகவுமே உழைத்து ஓடாய் தேர்ந்தவர்களின் ஒரே பிள்ளையவன். இவனுக்காக இல்லாவிடினும் இவன் தாய் தந்தையருக்காக இவன் உயிர் பாதுகாக்கப்படுவது மிகவும் அவசியம். வருணனுக்கான முடிவை முடிவு செய்ய வேண்டியது நான் அல்ல, அது அவனது பெற்றோரின் பொறுப்பு. உங்கள் தண்டனைகளை விட அவர்கள் கொடுக்கும் தண்டனைகள் கொடுமையாக இருக்கும். தவறு செய்தவன் அவசியம் தண்டிக்கப்படுவான், கவலை கொள்ளாதீர்கள். யாரையாவது அடித்து உங்கள் சினத்தை தனித்தே ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இங்கு சிக்கியுள்ளார்களே மதனனின் கைத்தடிகள், அவர்களை உங்கள் விருப்பம் போல அடித்து துவைத்து உங்கள் வெறியை தீர்த்து கொள்ளுங்கள். நான் கேள்வி கேட்க மாட்டேன். எய்தவன் இருக்க அம்பை நொந்து கொள்ளக்கூடாதுதான். இவர்கள் வெறும் அம்புகள் மட்டுமே. ஆனால் நம்மை நோக்கி பாய்ந்து வந்த எதிரியின் அம்புகளை நமது அம்பரா தூணியில் செருகிக் கொள்வதில்லை. அந்த அம்புகள் கூரானதாக இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் அவை வேண்டாத குப்பைகளே. ஆகையால் உங்களது கோபத்தை இங்கு கைதாகி கட்டப்பட்டிருக்கும் மற்ற தடியர்களிடம் காட்டிக்கொள்ளுங்கள். மதனனை விட்டுவிடுங்கள் என்று கோபப்பட்ட வீரனிடம் பாசமாக ஆரம்பித்து அதன் பின்பு அங்கிருந்த தன் மற்ற வீரர்களிடமும் பார்வையை செலுத்தி ஒப்பந்தம் போட்டுக்கொண்டான் அரசன். அடுத்ததாக மதனனிடம் திரும்பிய ஆதித்யன், இப்போது தெரிகிறதா மதனா, என் வீரர்கள் எப்படி கொந்தளித்துப் போகிறார்கள் என்று? வருணன் அவர்களுக்கு படைத்தலைவனாக இருந்தவரையில் என் வீரர்களை சமாதானம் செய்யும் வேளையை அவன் பார்த்து கொண்டான். அதனால் நான் நிம்மதியாக உணர்ந்தேன். இப்போது அவனும் விரோதியாகி அவன் பதவிக்கும் நிலையான ஆள் கிடைக்காத காரணத்தால் என்னவர்களை சாந்தப்படுத்தும் பணியையும் சேர்த்து நானே செய்ய வேண்டியதிருக்கிறது. சரி, அது என் பிரச்சனை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது நம் விஷயத்திற்கு வருவோம். நான் கேட்கும் கடைசி கேள்விக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு நீ நிம்மதியாக சிறைவாசம் அனுபவிக்கச் செல். என் தாய் நீலாதேவியை நீங்கள் ஏன் மயக்க எண்ண வேண்டும்? கௌதமன் அண்ணாவை அவரும் நிச்சயம் அறிந்திருப்பார். என் தந்தை யாரிடமிருந்து வேண்டுமானாலும் மகன் பற்றிய உண்மையை மறைத்திருக்கலாம். ஆனால் தன் அன்பு மனைவியாகிய நீலாதேவியிடம் மகன் பற்றிய விவரத்தை மறைத்திருக்க மாட்டார். அண்ணா உங்களிடம் வளருவது அன்னைக்கு அவசியம் தெரிந்திருக்கும். என் அன்னை நீதி தவறாதவர் எனில் அவரைக் கண்டு எதற்காக பயம் கொண்டீர்கள்? எதற்காக அவரை மயக்க துணிந்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி தொடுத்தான். மதனன் பதிலுரைத்தான். கௌதமன் தான் அரசரின் மூத்த வாரிசு என்பது நீலாதேவிக்கு மட்டுமல்ல பிரபு, வருணனின் பெற்றோருக்கும் தெரியும். அவர்கள் மட்டுமில்லாது தங்கள் தாயின் ஊரான வனபத்ராபுரியினர் அனைவருக்குமே அரசரின் மூத்த மகனை பற்றி நன்கு தெரியும். பல காலமாக தங்களிடமிருந்து வருணனின் பெற்றோர் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைத்து வருவதாக தாங்கள் சந்தேகித்து வந்தீர்கள். அந்த ரகசியம் கௌதமன் தான் அரசே. கௌதமனுடன் தங்களுக்கு சிநேகம் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காகவே அவனிடம் தாங்கள் நெருங்காதவாறு
அந்த அபிமானிகள் செய்து வந்தனர். அத்துடன் அவர்களது மகன் வருணன் தங்களுக்கு இணைப்பிரியா நண்பனாக விளங்க வேண்டும் என்று திட்டமிட்டு சிறு வயதிலிருந்தே உங்கள் மீது வெறித்தனமான அன்பு செலுத்தும்படியும் அவனைத் தவிர தங்களுக்கு யாருமே நெருக்கமாக இருந்துவிடக்கூடாதென்றும் மகனுக்கு அறிவுறுத்தியே அவனை வளர்த்து வந்துள்ளனர். இதற்கெல்லாம் காரணம் நீங்களே நிரந்தரமாக வசுமித்ராவின் ஆட்சிக்கட்டிலில் அமர வேண்டும் என்று அமரன் தம்பதியினர் விரும்பியதால்தான் பிரபு. ஆம், அவர்களுக்கு பிரபாவதியின் பிள்ளை அரியணை ஏற்பதில் உடன்பாடில்லை. அவர்களது ராணிக்கு பிறந்த பிள்ளைக்குதான் அரியணையும் அரச பதவியும் என்றென்றும் சொந்தமாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். உங்கள் அன்னை நீலாவுக்கு கூட இதில் முன்பு உடன்பாடில்லைதான். நல்ல மனது கொண்ட அவர் அரியணைக்கு உரிமையுள்ள கௌதமனுக்கே அதை சொந்தமாக்க வேண்டும் என்று எண்ணக்கூடும். ஆனால் அவரது இரு விசுவாசிகளும் அரசியின் எண்ணத்திற்கு தடையாயிருந்து வருகின்றனர். அரச வாரிசு என்பதற்கான ஆதாரங்களே இல்லாத கௌதமனை அரியணை ஏறுவதிலிருந்து விலக்கி வைப்பது நீலா போன்ற விவேகிக்கு அத்தனை கடினமானதல்ல. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அமரனின் தொடர் அறிவுரை நீலாவின் மனதை மாற்றி தன் பிள்ளையே நிரந்தர சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் என்று அவரை எண்ண வைக்கக்கூடும். அதன் பின்பு கௌதமன் பற்றிய உண்மையை அறிந்தவர்களான எங்களை தேவி ஒழித்து கட்டக்கூடும். இவற்றையெல்லாம் முன்கூட்டியே யுகித்துதான் வருமுன் காப்போம் என்று எங்கள் உயிருக்கு காலனாக மாறக்கூடிய நீலாவை காவு வாங்க நாங்கள் முயற்சித்தோம். அமரனின் கோரிக்கைக்காக இல்லாவிடினும் பிரபு சோமவர்மரின் முடிவு நீலாவுக்கு வேதவாக்கு. அவர் நீலாவுக்கு பிறந்த தன் இளைய மகன்தான் அரியணையில் தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார். கணவரின் இச்சையை இன்னுயிரை கொடுத்தேனும் நிறைவேற்ற தவறமாட்டார் நீலாதேவி. அவர்களது சுயநலத்திற்காக அப்பாவி கௌதமன் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்றுதான் எங்கள் முடிவுக்கு எந்நேரமும் தடையாய் கிளம்பி வரக்கூடிய நீலாவை நாங்கள் மாய்த்து கட்ட எண்ணினோம் பிரபு. எங்களது ஆசை, கொள்கை, லட்சியம் அனைத்தும் ஒன்றே ஒன்றுதான். அது கௌதமன் சிரத்தில் வசுமித்ராவின் ராஜகிரீடத்தை சூட்டுவது. அதற்காக எத்தனை கொடுமைகளை வேண்டுமானாலும் நாங்கள் இன்முகத்தோடு அனுபவிப்போம் அரசே என்று உறுதியுடனும் மனோதிரத்துடனும் மொழிந்தான் மதனன். தன் கேள்விக்கான விடையை தெரிந்து கொள்ளும் வரையில் மதனனை பார்த்தவாறு முகத்தில் கடுகடுப்போடு காட்சி கொடுத்த அரசன் ஐயத்தை நிவர்த்தி செய்து கொண்ட பின்பாக வதனத்தின் இறுக்கத்தை தளர்த்தி புன்னகையை தவளவிட்டு கௌதமன் புறம் திரும்பி, நினைவு தெரிந்த நாளிலிருந்து தங்களுடன் நட்பு பாராட்டியிருக்கிறேன் அண்ணா. தங்களை அண்ணா என்றுதான் அழைக்க வேண்டும் என என் தந்தைதான் எனக்கு அறிவுறுத்தியதாக எனக்கு ஞாபகம். அது என்ன காரணத்திற்காகவென்று அப்போது எனக்கு விளங்கவில்லை. இப்போதுதான் புரிகிறது. இதுவரையிலும் எத்தனையோ முறை உங்களை சந்திக்கும் போதெல்லாம் பாசத்தோடு கட்டியணைத்திருக்கிறேன். இப்போது என் ஆசைக்காக, என் மன இயக்கத்தை தீர்த்து கொள்வதற்காக இரத்தத்தின் இரத்தமான என் தமையன் உங்களை ஆறத் தழுவிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அண்ணா. என்னை போன்ற ஒரு பொறுப்பில்லாத குறும்புக்கார மனிதனை தம்பியாக ஏற்றுக்கொள்ள யாரும் விரும்ப மாட்டார்கள்தான். ஆனாலும் என்ன செய்வது? அது உங்கள் தலையெழுத்து. பிடித்தாலும் வெறுத்தாலும் என்னை நீங்கள் தம்பியாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என ஆதித்யன் பேசிக் கொண்டிருக்கும் போதே கௌதமன் இளையவனை வாரி அணைத்து, தங்களை தம்பியாகப் பெற நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பிரபு. இப்படி ஒரு நாள் என் வாழ்நாளில் வரக்கூடும் என்பதை நான் சிந்தித்து பார்த்தது கூட இல்லை. வருடத்தில் உள்ள ஒட்டுமொத்த பண்டிகைகளும் ஒரே நாளில் வந்துவிட்டதைப் போன்ற உற்சாகம் ஏற்படுகிறது எனக்கு என்று கூறி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அணைப்பில் இருந்தவனை விலக்கிவிட்ட ஆதித்யன் இதுகாரும் பாசத்தை வெளிப்படுத்தி வந்த வதனத்தை குரூரமாக மாற்றி கௌதமனிடமிருந்து பார்வை அகற்றாமல் அங்கிருந்த தன் வீரர்களை நோக்கி, தம்பிகளே, இந்த சக்கரவர்த்தி பதவியை வகிப்பதற்காக பாலகப் பருவம் தொட்டே நான் எத்தனை பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கிறேன், எத்தனை சிரமங்களையெல்லாம் அனுபவித்திருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எனது வலிமையைப் பற்றியும் புத்தி கூர்மையைப் பற்றியும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அத்துடன் எனது புஜபல பராக்கிரமத்தை பற்றி என்னுடனேயே பலகாலமாக பயணித்து பற்பல போர்களில் எனக்கு துணை நின்று வரும் உங்களைத் தவிர பிறர் நன்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை. சக்கரவர்த்தியாக நீடிக்க இத்தனை தகுதிகளையும் பெற்ற நான் எனது மணிமகுடத்தை கழற்றி மேற்சொன்னவற்றில் எந்த தகுதியுமே இல்லாத எதிரிகளது வாளின் முன்பு 7 நொடிகள் கூட தாக்குப்பிடிக்க முடியாத கௌதமனின் சிரத்தில் அந்த மகுடத்தை சூட்ட வேண்டும் என்று உங்களில் யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்கள் என்று வஞ்சகப் புன்னகையோடு வினவினான். அந்த கூட்டத்தில் எவருமே அரசனின் இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்கவில்லை. அரசனின் கேள்வியில் இருந்த நியாயத்தை உணர்ந்தவர்கள் தங்களுக்கும் கௌதமன் அரசிருப்பதில் விருப்பமில்லாவிடினும் தமையனுக்கு எதிராகவும் அவனை மரியாதை குறைவாகவும் பேசக்கூடியவன் இல்லையே அரசன் என்று குழப்பத்தில் ஆழ்ந்து அமைதி காக்க அந்த நிசப்தத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆதித்யன் பார்வையை கௌதமனிடமிருந்து மதனன் புறமாக திருப்பி, பார்த்தாயா மதனா, என்னவர்கள் யாருக்குமே கௌதமன் அரசாள்வதில் அபிப்பிராயம் இல்லையாம்.
என் அபிமானிகளை விடு. என் எதிரிகளான வருணனும் பிரதாபனும் கூட அசையவில்லை பார். அவர்களுக்கும் நானே அரசனாக தொடர வேண்டும் என்றுதான் எண்ணம் போல. என் வீரர்களின் இச்சைக்கு எதிராக நான் ஏங்கியதில்லை. ஆதலால் இனியும் எனது ராஜ்யம் எனக்குத்தான். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானெல்லாம் ஆயிரங்காலத்து காட்டு மரத்திற்கு உண்டான வீரியத்தை பெற்றுவிட முடியாது. என் அன்னை நீலாதேவிக்கும் இவனை அரசனாக்குவதில் விருப்பம் இருக்காது என்று உன் வாய்ப்படவே கூறிவிட்டாய். அன்னையின் எண்ணத்தை ஆணையாக ஏற்று நிறைவேற்றுபவனே உண்மையான மைந்தன். என் தாயின் ஆசைக்காக ராஜ்யபாரத்தை இனியும் என் தோள்களிலேயே சுமந்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இந்த கௌதமனுக்காகத்தானே நீங்கள் இத்தனை பேருக்கும் இடைஞ்சல்கள் கொடுத்து வந்தீர்கள். வைசாலி போர் தொடுத்து வந்த நாளன்று என் கோட்டையில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் ரத்தம் சிந்தியதைக் கண்டு நொறுங்கி போனேனடா நான். அந்த அத்தனை கலவரங்களும் இந்த கௌதமனை முன்னிறுத்தியே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. உன்னையும் உன் அக்காள் கணவரையும் பழிவாங்க உங்களை அடித்து பயனில்லையடா. உங்களது செல்லப்பிள்ளை கௌதமனை அவனது கை கால்களை முடமாக்கி தண்டிக்கப் போகிறேன். நேர்ந்தவற்றில் இவனது தவறு எதுவும் இல்லை என்றாலும் அரியணைக்கு ஆசைப்பட்டு எதிர்காலத்திலும் எனக்கெதிரான எந்த சதிச்செயல்களிலும் அவன் ஈடுபட்டு விடக்கூடாது. அதற்கு ஒரே உபாயம் அவனது அவயங்களை முடமாக்குவதுதான். முழுமையான உன் மருமகனை இப்போதே நன்கு பார்த்துக்கொள். அடுத்த முறை இவனை நீ பார்க்கும்போது உனக்கே இவனை அடையாளம் தெரியாது. என் சித்திரவதைகளையும் தண்டனைகளையும் முடித்துவிட்டு உன் அன்பு மருமகனை உன்னை அடைக்கப் போகும் சிறைக்கே அனுப்பி வைக்கிறேன். கண்ணும் கருத்துமாக அவனை நன்கு கவனித்துக்கொள் என வன்மச்சிரிப்போடு இறைந்துவிட்டு கௌதமனை கைது செய்து இழுத்து வரும்படி தன் வீரர்களுக்கு உத்தரவு போட்டு அந்த மாளிகையிலிருந்து வெளியேறினான் அரசன். அரசனின் கட்டளையால் அதிர்ந்து போயிருந்த கௌதமனை வீரர்கள் வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்துச் செல்ல மதனன் மருமகனை விட்டுவிடுமாறு பலங்கொண்ட மட்டும் கத்தினான். மாளிகையின் வாயிற்கதவுகள் அடைக்கப்பட அவனது கூக்குரல் அந்த கூடத்திற்குள்ளேயே கரைந்து போயிற்று. உள்ளுக்குள் இருந்த மதனன் கதறினான். ஆதித்யா, என் மருமகனை இம்சிக்காதே. என்னை உன் ஆத்திரம் தீர கொடுமைப்படுத்து. கௌதமன் அப்பாவி. எனது கயமைத்தனங்களில் அவனுக்கு பங்கு இல்லை. உன்னை நல்லவன் என்று நினைத்தேன் ஆதித்யா. நீ இத்தனை அநியாயக்காரன் என்று நான் அறிந்திருக்கவில்லை. என் மருமகனுக்கு பதவியும் செல்வாக்கும் கூட வேண்டாம். அவன் நலமுடன் இருந்தால் மட்டும் போதும். விட்டுவிடடா அவனை என்றெல்லாம் துவக்கத்தில் சத்தமாக ஆரம்பித்து புலம்பலை முடிக்கும் போது நா வறண்டு போய் உள்ளம் துவண்டு போய் குரல் உள்வாங்கி கண்ணீர் பெருக்கெடுக்க கதறி முடித்தான். அடுத்த கணம் அந்த அறையிலிருந்து, சீர் நிறுத்தடா ஓனாயே, எத்தனை நேரம்தான் உன் மூளையை சகிப்பது? கபடத்தனங்களும் களவாணித்தனங்களும் செய்ய உன் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த வசுமித்ரா ராஜ்யத்தில் உரிமை உள்ளதா என்ன? உன் சுயலாபத்திற்காக எண்ணற்ற உயிர்களை பலி கொடுத்தால் அதற்கு பெயர் தர்மத்தை நிலைநாட்டுவது. அதையே ஒரே ஒருவரின் உயிரை அரசர் மாய்த்தால் அவர் தீயவரா? அதர்மத்தை அதர்மத்தால் அழிக்கலாம் என்று கிருஷ்ண பரமாத்மாவே கூறியிருக்கிறாரடா. இருப்பினும் பிரபுவின் செய்கை தர்மத்தை மீறியது அல்ல. அதில் நியாயம் உள்ளது. ராஜ்யத்தின் எதிர்காலம் உள்ளது. இதற்கு மேலும் பேசுகிறேன், புலம்புகிறேன் என உன் வாயை அசைத்தால் அதை தைத்து விடுவேன். பின்பு நான் செய்த குற்றத்திற்கு சக்கரவர்த்தியிடம் மன்னிப்பு வேண்டிவிட்டு உனது வாக்குமூலம் அவருக்கு தேவைப்படும் போதெல்லாம் நானே உனது வாய்த்தையலை பிரித்து பேசி முடித்த பின்பாக மறுபடியும் தையல் போடுவேன். ஜாக்கிரதை. மலைக்குரங்கு உன்னால் நான் பல நாளிகைகளாக மயக்கம் போட்டது போல் நடிக்க வேண்டியதாயிற்றடா என்று திட்டித் தீர்த்தான். மதனன் மீது இப்படி காட்டத்தை உமிழ்ந்தவன் வேறு யாருமல்ல. முன்பு வருணனை வேவு பார்க்க வந்து பின் அவனது ஆட்களால் கைது செய்யப்பட்டு அந்த மாளிகையில் அடைக்கப்பட்டு அதன் பின்பு அதே வீரர்களின் கோரிக்கையால் உடலில் சாயத்தை அள்ளி பூசி இரத்தக்காயம் ஏற்பட்டு மயங்கியது போல் நடித்து மதனனின் உரையாடலை செவிமடுத்து வந்திருந்த வீரன்தான் அவன். ஆதித்யனின் விசுவாசியாக மாறிய குகன் அந்த கூடத்திற்குள் இருந்தாலும் ஒருவருக்கு இருவர் இருந்த உரையாடல்களை செவியில் வாங்கி வந்தால் நன்மை என்ற எண்ணத்தினால்தான் அந்த வீரனையும் அங்கேயே விட்டு வைத்திருந்தார்கள் ஆதித்யனின் வீரர்கள். ஆதித்யன் மாளிகைக்குள் நுழைந்த போதே இவன் நடிப்பை கைவிட்டு எழுந்து தூணுக்கு பக்கத்தில் அமர்ந்துதான் இருந்தான். இருப்பினும் அரசனுடன் உள்ளே வந்த வீரர்கள் மறைத்துக் கொண்டபடியால் இந்த மனிதன் அங்கே இருந்தது மதனனின் கண்களில் படவில்லை. பின்னவனை வசைபாடிவிட்டு உடலில் ஒட்டியிருந்த சாயத்தை தனது வஸ்திரத்தால் துடைத்துக் கொண்டபடியே வெளியே சென்றான் வீரன். அவன் சென்ற அடுத்த சில கணங்களில் மெய்க்காவல் வீரர்கள் சிலர் அந்த கூடத்திற்குள் நுழைந்து கட்டி போடப்பட்டிருந்த குகனை அவிழ்த்துவிட்டு, நண்பா, உன் பழியை தீர்த்து கொள்ளும் தருணம் கூடிவிட்டதப்பா. உண்மையில் நீ பெரும் பொறுமைசாலி. வலியை கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனால் பழி உணர்ச்சியை அடக்கிக் கொண்டு பழி தீர்க்கப்பட வேண்டியவனிடமே பாசமாக பேசி நடிப்பது சிரமமான காரியம். உன் பொறுமைக்கு பலன் கிடைத்துவிட்டது. அரசரின் ஆணை கிடைத்தாயிற்று.
வரதன் உன் இறை. இவனை நீ ரசித்து வேட்டையாடு. உன் காதலிக்கு நேர்ந்த அநியாயத்திற்கு நியாயம் தேடு எனச் சொல்லி வரதனை குகனிடம் ஒப்படைத்துவிட்டு மதனனின் கட்டை அவிழ்த்து அவனை வெளியே இழுத்துச் சென்றனர். கூடத்திற்குள் இருந்த வரதன் நடப்பது புரியாமல், என்ன குகா உளறுகிறார்கள் இந்த பைத்தியக்காரர்கள்? உன் காதலிக்கு அநியாயம் நேர்ந்து விட்டதா? அவள் பார்க்கவத்தில் பத்திரமாகத்தானே இருக்கிறாள். என் மகள் நேத்ராதானே உனது காதலி. ஒருவேளை அவளை இல்லாமல் வேறு ஒருத்தையும் நீ உன் வழியில் வீழ்த்த பார்க்கிறாயா எனக் கேட்டான் குற்றம் சாட்டும் துணியில். குகன் எரிச்சலுடன், சீ, வாயை மூடரா காட்டெருமையே! என்னையும் உன்னைப் போல கண்டதற்கெல்லாம் ஆசைப்படும் கயவன் என்று நினைத்தாயா? என் காதலி நேத்ரா ஒருத்திதான். அப்பாவியான அவளுக்கு பணத்தாசை காட்டி அவளை பார்க்கவம் அழைத்து வந்து கொலை செய்தவன் நீதானடா. அதுவும் துடிக்க துடிக்க என குகன் தெரிவிக்க, வரதன் அதிர்ந்து, நான் கொன்றேனா? என் மகளை நானே கொல்வதற்கு நான் என்ன பைத்தியக்காரனா? நான் கொன்றது ஆதித்தனின் இளைய மனைவி ஸ்வர்ணிகாவை. ஒரு மாளிகையில் இருளில் தனித்திருந்த அவளைத்தான் விஷம் தெளித்து முகத்தை சிதைத்துக் கொன்றேன். என் மகளை நானே எப்படியடா கொல்வேன்? இந்த வீரர்கள் என் மகளை கடத்தி வைத்துக் கொண்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள். இவர்களை நம்பாதே என்று பிதற்றினான். பேசியவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்த குகன், உனக்கெல்லாம் எப்போதுதான் புத்தி வரும்? சாகும் வேளையே நெருங்கிவிட்டது. இன்னமும் உன் மூளை தன் வேலையை ஆரம்பிக்க மறுக்கிறது. அறிவீனமே, அரசரின் மனைவி இறந்து போயிருந்தால் அவர் எப்படியடா இத்தனை ஆனந்தமாக பயணம் செய்து இந்த சந்திரபுரிக்கு வந்திருப்பார்? எல்லோருமே உன்னைப் போலவே பணத்தாசையால் உறவுகளை உதறித் தள்ளிவிட்டு திரிவார்களா என்ன? சக்கரவர்த்திக்கு முக்கியம் உறவுகள்தானடா, செல்வாக்கு அல்ல. அவர் தன் மனைவியை வரம்பில்லாமல் நேசிக்கிறார். அவரது மனைவியின் கண்ணில் தூசுப்பட்டாலே பொறுத்து கொள்ள மாட்டாதவர். அப்படிப்பட்டவர் மனைவி மாண்டு போன பின்பு சாதாரணமாக இந்நாட்டிற்கு வந்து உரையாடி கொண்டிருப்பாரா? நன்கு உன் காதை தீட்டிக் கொண்டு கேளடா கழுதையே. அன்று உன்னால் கொடூரமாக மாய்க்கப்பட்டது உனக்கு மகளாய் பிறந்ததைத் தவிர ஒரு பாவமும் செய்தறியாத நேத்ராதான். அவளது சடலத்திற்கு என் கையால் நான் தான் எரியூட்டினேன். அவளது மாந்தளிர் மேனி நெருப்பில் பொசுங்குவதைக் கண்டு உள்ளம் வெம்பி அவளை கொன்ற உன்னை கொடூரமாக பழித்திருப்பதற்காக துடித்தேன். பின்பு தளபதியின் கோரிக்கையை ஏற்று அவருக்கு உதவி புரிவதற்காக அவருக்கு எதிரி போலவும் உனக்கு உற்றவன் போலவும் நடித்து வந்தேன். இப்போது தருணம் கூடிவிட்டபடியால் உன்னை உருத்தெரியாமல் சிதைத்து என் காதலியின் மரணத்திற்கு பழி தீர்க்கப் போகிறேன். இப்போதாவது விளங்குகிறதா உன் மந்தி மூளைக்கு என்று ஆத்திரத்துடன் இறைந்தான். சாந்த சொரூபியான குகனுடைய உக்கிர ரூபத்தைக் கண்டு நடுங்கிப் போன வரதன், இல்லையடா மருமகனே, இதில் அந்த வருணன் ஏதோ சூது செய்திருக்கிறான். அங்கு இருந்திருக்க வேண்டியவள் ஸ்வர்ணிகாதான். அவன் தங்கியிருந்த சைலேந்திரனின் மாளிகையில் அரசியின் ஆடைகளை அணிந்து கொள்ளச் சொல்லி நேத்ராவை இருத்தி வைத்திருந்தது வருணனின் வேலையாகத்தான் இருக்கும். என் மகள் மாய்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இந்த சதிவேலையை புரிந்திருக்கிறான். நியாயமாக நீ பழிவாங்க வேண்டியது வருணனைத்தான், என்னை அல்ல. என்னை அவிழ்த்துவிடு. நாம் இருவருமாக சேர்ந்து சென்று அந்த வஞ்சகனின் துரோகத்திற்கு அவனை கொன்று பழித்தீர்க்கலாம் என்று அலறினான். குகனது பொறுமை அடியோடு தகர்ந்து போயிருக்க, அவன் தான் முன்பு அமர்ந்திருந்த நாற்காலியை எடுத்து வரதனின் தலையில் வெறியோடு தாக்க, பின்னவனின் மண்டை உடைந்து இரத்தம் கொட்டியது. வலியின் உச்சத்தில் இருந்தவன் காயத்தை அழுத்தி இரத்தப்போக்கை தடுக்க முயன்றான். ஆனால் நாற்காலியுடன் சேர்த்து கட்டி போடப்பட்டிருந்த கைகளை எடுக்க முடியாமல் வலியில் அவதியுற்றான். வலியில் துடித்தவனை வன்மமாக முறைத்தபடி, வருணன் நமக்கெதிராக செய்தது சதிதானடா. ஆனால் அவர் பக்தி விசுவாசம் கொண்டிருக்கும் அவருடைய அரசியாருக்கு வருணனது செயல் கடமையை நிறைவேற்றுவது என்பதாகும். தன் தங்கைக்கு நிகராக தான் அன்பு காட்டி வரும் பெண்ணிற்கு எவளோ ஒருத்தி கேடு நினைக்க பார்த்தால் அதை கைகட்டி வேடிக்கை பார்ப்பார் அவர். தன் அரசிக்கு காலனாகவிருந்த கன்னிகையை அதே காலனுக்கு இரையாக்கிவிட்டார். நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் நீதானடா. அப்பாவாக இருந்து மகளை நல்வழியில் நடத்தியிருக்க வேண்டிய நீ, அப்பாவி பெண்ணான அவளை தவறான பாதையில் வழிநடத்திச் சென்று உன் கையாலேயே அவளை மாய்த்தும் விட்டாய். உன்னால் கத்தியால் குத்தப்பட்ட போது வழியில் முனகியிருப்பாள் அவள். பெற்ற மகளின் குரலை கூட அறிந்து கொள்ள முடியாமல் பொக்கிஷத்தை அடையும் பேராசையில் மிதந்திருக்கிறாய். நான் உன்னை மாய்த்து போடுகிறேன். எப்படியும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கப் போவதில்லை. ஆன்மா சாந்தியடையாமல் இதே பூமியில்தான் நீ ஆவியாக அலையப் போகிறாய். எங்கே பொன்மூட்டை உள்ளதென்று தேடிக் கண்டுபிடித்து மூட்டைக்கு மேலே உத்திரத்தில் தலைகீழாக தொங்கு என்று சினத்தில் உருமி தேக்கால் செய்யப்பட்டிருந்த வலுவான நாற்காலி துண்டு துண்டாக சிதறும் அளவிற்கு வரதனை அடித்து துவைத்தான் குகன். மாளிகையினுள் நுழைந்த வீரர்கள் வலுவற்றிப் போய் அடித்தே சோர்வடைந்திருந்த குகனின் கையில் இருந்த மரக்கட்டையை பறித்து அவனுக்கு பருகுவதற்கு நீரளித்து, போதும் நண்பா, பழி தீர்த்து விட்டாய். உடலெங்கும் குருதி கொட்டுகிறது இவனுக்கு.
இப்போது இவன் மனைவியே இங்கு வந்தாலும் இவன் இருக்கும் கோலத்தில் இவனை அடையாளம் காண்பது இயலாத காரியம். இவனை ஒரேயடியாக கொன்றுவிடாதே. எதிரிக்கு அத்தனை எளிதான மரணத்தை கொடுத்துவிடக்கூடாது. பகைவனை மரண வாயிலில் நிற்க வைத்து மரணம் சம்பவிக்காதா, எமன் நம்மை ஏற்றுக்கொண்டு கருணை காட்ட மாட்டாரா என்று ஏங்கச் செய்ய வேண்டும். இதுதான் எதிரிகளின் விஷயத்தில் எங்கள் தளபதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உத்தி. வரும் வழியில் கூட கவனித்திருப்பாயே, அஸ்வதி மாலினியுடன் வந்திருந்த ஆடவர்களை அவ்விதம்தானே தளபதி தண்டித்தார். இவனை இந்த மாளிகையின் பின்புறத்தில் உள்ள புதரில் வீசிவிடுவோம். ஜந்துக்களின் கடிபட்டு இரவு முழுவதும் இவன் வழியில் தவித்து சிறிது சிறிதாக உயிர் தானாக பிரியட்டும். இப்படி செய்யச் சொல்வதில் இன்னொரு காரணமும் உள்ளது நண்பா. நாங்கள் போர் வீரர்கள். கொலை செய்வதும் உயிரை எடுப்பதும் எங்கள் தொழில் தர்மம். ஆனால் நீ அப்படியல்ல. உயிரை நீ பறித்தால் அது பாவம். பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு எங்கள் படையில் சேரும் வரையில் உன் கையால் நீ கொலை செய்யாதே என குகனுக்கு அறிவுரையும் ஆறுதலும் கூறி வீரபத்ரனாக கோரத்தாண்டவமாடிய அவனை அன்பான வார்த்தைகளால் மனதை குளிர்வித்து வெளியே அழைத்துச் சென்றனர் வீரர்களில் சிலர். அவர்களில் மற்ற வீரர்கள் காயம்பட்டு உயிருக்கு போராடி வந்த வரதனை தூக்கிச் சென்று மாளிகையின் பின்பக்கத்தில் தூக்கி வீசிவிட்டு வந்தனர். முன்பு கௌதமனை கைது செய்யுமாறு உத்தரவிட்டு மதனனை அலறச் செய்துவிட்டு சென்ற ஆதித்யன் மாளிகையின் வெளிவாயிலை அடைந்து வாயிற்கதவுகள் அடைக்கப்பட்டதை உறுதி செய்து கொண்ட பின்பாக கௌதமனின் மீதிருந்த தன்னவர்களின் கரங்களை எடுக்கச் சொல்லி அழுத்தியதால் கசங்கிப் போயிருந்த அவனது மேலாடையின் சுருக்கங்களை சரி செய்தபடியே, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. இத்தனை காலமும் என் கோட்டைக்குள் இருந்து என்னிடமே ஊதியம் பெற்று எனக்கு எதிராக சதி புரிந்து வந்த அந்த வஞ்சகனை பழிவாங்கத்தான் உங்களிடம் மரியாதையில்லாமல் நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. மதனனை பொறுத்தவரையில் அவனை நான் அடித்து மிதித்தாலும் அவனுக்கு அது வலிக்காது. ஆனால் உங்களுக்கு காயம்படப் போகிறது என்ற செய்தி கேட்டால் அவனுக்கு மரண வலி ஏற்படும். வைஷாலியின் தாக்குதல் நிகழ்ந்த நாளன்று தலைநகர் கோட்டை அடைந்திருந்த அலங்கோலத்தை சந்திரபுரியில் இருந்த நீங்கள் கேள்விப்பட மட்டுமே செய்திருப்பீர்கள். அந்த கோரக்காட்சி என் கண்முன்னே இன்னமும் வந்து போகிறது அண்ணா. அன்றைக்கு என் அதிகாரி வாகினியின் உடலில் ஏற்பட்டிருந்த காயங்களை கண்டபோது நான் உடைந்து போய்விட்டேன். அவள் என் உடன்பிறவா தங்கை. என் அந்தப்புறத்தை பாதுகாப்பதற்காக வைஷாலி என்னும் வஞ்சகிடம் கொடூரமாக அடிபட்டு வேதனையுற்றிருந்தாள் அவள். நான் சென்று அவளை சந்தித்த போது மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டு உள்ளே செல்வதா வெளியே நிற்பதா என்று போராடி வந்திருந்தாள். என் அன்பு மனைவி ஸ்வர்ணிகாவிற்கும் உடலெங்கும் காயங்கள். இவர்கள் மட்டுமில்லாது விஜயன் உட்பட என் கோட்டைக்குள் இருந்த விசுவாசிகள் அனைவருமே தாக்கப்பட்டிருந்தனர். இதற்கெல்லாம் வழியமைத்துக் கொடுத்ததில் இந்த மதனனுக்கும் பங்கு உண்டு. என்னவர்களின் காயங்களைக் கண்டு உடலின் அணுக்கள் எல்லாம் செயலிழந்தது போல் பலவீனமாக உணர்ந்தேன் என்று. என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கிய இந்த கொடியவன் மதனன் நான் அடைந்த வேதனையில் சிறிதளவாவது பட வேண்டும் என்பதற்காகவே உங்களை கைது செய்து சித்திரவதை செய்யப் போவதாக பயமுறுத்திவிட்டு வந்தேன். தேட ஆரம்பித்தது சில நாட்களுக்கு முன்புதான் என்றாலும் ஏதோ பல யுகங்களாக என் தமையனை தேடி வந்தது போல எனக்கு அயற்சி தோன்றியிருந்ததண்ணா. நீங்கள்தான் என் அண்ணன் என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் ஆனந்தம் என் மன அயற்சியை போக்கிவிட்டது. நாம் நிறைய பேச வேண்டும். நண்பர்களாக நாம் நிறையவே உரையாடியிருக்கிறோம். சகோதரர்களாக நாம் பேச வேண்டியது ஏராளமாக உள்ளது. இப்போது நள்ளிரவு கடந்துவிட்டது. நாளை காலை எழுந்து பொறுமையாக உரையாடலாம். நீங்கள் சென்று நிம்மதியாக உறங்குங்கள். என்னவர்கள் தொடர் பயணத்தினால் சோர்வுற்றிருக்கிறார்கள். அவர்களும் சென்று ஓய்வெடுக்கட்டும். நாளை காலை உங்கள் மாளிகையில்தான் நான் காலை உணவை எடுத்துக்கொள்ள வருவேன் அண்ணா. மைத்துனனுக்கு விருந்துணவு தயாரிக்க வேண்டும் என்று என் அண்ணியிடம் ஆணையிட்டு விடுங்கள். இப்போது சென்று நிம்மதியாக உறங்குங்கள் என்று கூறி தன் மாளிகையில் வந்து தங்கிக் கொள்ளும்படி கேட்ட கௌதமனின் கோரிக்கையை ஏற்காமல் சந்திரபுரியில் இருந்த தன் வீரன் தனக்காக ஏற்பாடு செய்திருந்த மாளிகைக்கு சென்று சேர்ந்தான் ஆதித்யன். மெய்க்காவல் வீரர்களின் ஆலோசனையை ஏற்று வருணன் பிரதாபனுக்கு தனி மாளிகை தயார் செய்யப்பட்டிருந்தது. நெடுநேரமாக ஏராளமான சந்தேகங்களை மனதினுள் தேக்கி வைத்துக் கொண்டு அதை ஆதித்யனிடம் தனிமையில் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று இருவரும் தவித்திருந்தனர். அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காததால் ஓய்வெடுக்கும் மாளிகையில் கேட்டுக்கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு வேறு மாளிகை ஒதுக்கப்பட வருணன் பிரதாபன் இருவரும் ஆதித்யனை சந்திப்பதற்காக அவன் தங்கியிருந்த அரண்மனைக்கு சென்றனர். சென்றவர்கள் வாயிற்காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட வருணன் ஆவேசமடைந்து, என்னடா செய்கிறீர்கள்? என்னையே தடுக்கும் அளவிற்கு தைரியம் வந்துவிட்டதா உங்களுக்கு? பிரபுவை நாங்கள் காண வேண்டும், வழிவிடுங்களடா. என்னை தடுக்கும் தைரியத்தை யார் கொடுத்தது உங்களுக்கு என கர்ஜித்து வழியை மறித்த வீரர்களை நகர்த்தி உள்ளே செல்ல முயன்றான். அடுத்த கணம்
இவர்களது உரையாடலை முன்பு ஒட்டு கேட்டிருந்த வீரன் வருணனுக்கு எதிரில் வந்து நின்று, அந்த தைரியத்தை கொடுத்தது தாங்கள்தான் முன்னாள் தளபதி. அரசருக்கு நான் விரோதியாக மாறும் நாளன்று என்னை கொன்று போடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தது தாங்கள்தான். தங்களை மாய்க்கக்கூடாது என்ற அரசரின் ஆணை எங்களை அணை போட்டு தடுத்திருக்கிறது. ஆனால் அந்த அணைக்கட்டு உடைய வெகு காலமாகாது. அந்த காலம் வரும்போது தங்களின் மற்றொரு உபதேசத்தை செயல்படுத்துவோம். அது தங்களுக்கே நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். அரசரது ஆணைகள் அவரது உயிரை விட மதிப்பு வாய்ந்தவை அல்ல. என்றைக்கு அரசரது ஆணைகள் அவரது உயிருக்கு பாதகமாக அமைகிறதோ அன்று பிரபுவின் கட்டளையை நிராகரிக்க வேண்டும் என்று தாங்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளீர்கள். நாட்டின் தலைமகனது வலியுறுத்தலை மீறினாலும் மீறுவோம், எங்கள் தலைவனது அறிவுரைகளை மீறமாட்டோம் முன்னாள் தளபதி என்று வன்ம புன்னகையோடு வருணனிடம் தெரிவித்தான் வீரன். எரிச்சல் அடைந்தவன் போல பெருமூச்சு விட்டு கண்களை மூடித்திறந்த வருணன், எனில் மாளிகைக்கு வெளியே நானும் பிரதாபன் அண்ணாவும் நிகழ்த்திய ரகசிய உரையாடல்களை ஒட்டு கேட்டிருக்கிறாய். நீ மாளிகையில் விசாரணை நடந்து வந்த போதே நீ என்னை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்ததையும், அதைத் தொடர்ந்து பிரதாபன் அண்ணாவை எடுத்தறிந்து பேசியதையும் கவனித்தேனடா. அதற்கு காரணம் என்னவென்று யோசித்தேன். அப்போது புரியவில்லை, இப்போதுதான் விளங்குகிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் பேச்சை நீ செவிமடுத்திருந்தால் நான் அரசரை மாய்க்க மாட்டேன் என்று உரைத்ததும் உன் கால்வாய்க்காதில் விழுந்திருக்கும் தானே. உன் அரசருக்காக இல்லாவிடினும் அவரது அன்னைக்காக, அவருடைய புது அண்ணனுக்காகவாவது அவரை மாய்க்க மாட்டேனடா. இன்று கிடைத்த புதுத்தமையனால் எங்கள் திட்டத்தில் பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. நானே அதை எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறேன். சக்கரவர்த்தியின் பதவியை பறித்து அவரை சிறையில் அடைத்து அவருடைய சொத்து சுகங்களையெல்லாம் நான் அனுபவித்து வரலாம் என்று எண்ணியிருந்தேன். இப்போது பார்த்தால் நான் பதவி இறக்க தேவையின்றி கௌதமன் என்ற இன்னொருவரே அந்த வேலையை செய்துவிடுவார் போலிருக்கிறது. ஆதித்யவர்மர் என் மனைவியை மாய்த்தவர். ஆதலால் அவர் மீது நான் கொண்டிருந்த பக்தியை மறந்து அவருடன் மோதலாம். ஆனால் கௌதமன் அண்ணா உத்தமர். அவர் யாரையும் காயப்படுத்தியது கூட இல்லை. பரம சாது. அவரது அரியணையை நான் எப்படி பறிப்பேன்? அண்ணாவை சிரமப்படுத்தவும் முடியாது. அதே சமயத்தில் என் பதவி ஆசையை துறக்கவும் முடியாது. என்ன செய்வதென்று தெரியாமல் நானே தவித்துக் கொண்டிருக்கிறேன். நீயானால் நந்தி போன்று குறுக்கே நின்று உள்ளே செல்லவிடாமல் தடுக்கிறாய். நந்திதேவனாவது அமைதியாகத்தான் அமர்ந்திருப்பார். நீயோ குறுக்கு விசாரணை செய்கிறாய். உன்னுடன் சேர்த்து உன் படை வீரர்கள் அனைவரையும் எச்சரிக்கிறேன். அதிகமாக ஆடாதீர்களடா. இப்போது உங்கள் சக்கரவர்த்தியின் பக்கம் அடிக்கும் அதிர்ஷ்டமலை விரைவில் மழைக்கு அதிபதியாகிய வருணன் என்புறமாக கொட்டுமடா, நினைவிருக்கட்டும் என்றான் அதிகாரமாக. நொடியும் தாமதிக்காத வீரன், வருணன் எந்த திசையில் வேண்டுமானாலும் தன் பாதையை மாற்றிக்கொள்வார் முன்னாள் தளபதி. வசுமித்ராவில் பிறந்த தாங்கள் அரசருக்கு நண்பராயிருந்து சிங்காதனபுர பாதையில் பயணித்து எதிரியாக திரும்பி வந்தது போல. ஆனால் ஆதித்ய பகவான் என்றென்றும் தனது திசையை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் கிழக்கில்தான் உதிப்பார், மேற்கில்தான் மறைவார். வடக்கு தெற்கில் அவர் உதித்து மறைந்ததாக வரலாறு கிடையாது. ஏனெனில் அவர் நிலையானவர். தனது ஸ்தானத்தை விட்டு ஒருபோதும் பிறளாதவர். எந்த சூறாவளியாலும் அவரை திசை திருப்பவோ விழச் செய்யவோ முடியாது. ஆனால் வருணன் அப்படியல்ல. வாயு பகவான் வேகமாக வீசினால் மழை மேகம் அடித்துச் செல்லப்பட்டு வருண பகவான் எங்கோ தூரத்தில் தூக்கி வீசப்படுவார். தேவையான இடத்தில் பொழிந்தால்தான் மழைக்கு மரியாதை. தேவையற்ற தருணத்தில் தேவையற்ற இடத்தில் பொழிந்தால் மக்களிடம் வசவு வாங்கி கட்டிக்கொள்வது உறுதி என பொறிந்து தள்ளினான். தன் வீரன் இப்படியெல்லாம் பேசுவானா என்று வருணனே ஆச்சரியத்தில் உறைந்து போயிருக்க, அவனது வியப்பை தடுத்தது மாளிகைக்குள் இருந்து வெளிப்பட்ட ஆதித்யனின் கரவோசை. வீரனது வசனத்தை மெச்சும்படியாக கைகளை தட்டியபடியே உள்ளிருந்து வாயிலுக்கு வந்த அரசன் பேசியவனின் முதுகில் தட்டி கொடுத்து, அற்புதமடா தம்பி, அசத்திவிட்டாய். உன் வீரத்தை போன்றே உன் பேச்சாற்றலும் அபாரம் என்று பாராட்டியவன் அதன் பின்பாக, ஆனால் என் வீரத்தை நீ குறைவாக மதிப்பிட்டு விட்டாயடா தம்பி. சதி புரிவதில் உன் முன்னாள் தளபதி கெட்டிக்காரனாக இருக்கலாம். ஆனால் சண்டை செய்து எதிராளியை வீழ்த்துவதில் அவனை விட நான் திறமைசாலி. கூடிய விரைவில் என் திறமையை நீ காணத்தான் போகிறாய். நெடுநேரமாக கண்விழித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள் நீயும் உனது நண்பர்களும். என் காவலுக்கு சந்திரபுரியில் பணி செய்யும் நம் ஏனைய வீரர்கள் உள்ளனர். அவர்கள் இரவு கண்விழித்து என் மாளிகையை காவல் புரிவார்கள். வருணன் பிரதாபனுடன் நானும் சிறிது ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பேசி முடித்த பின்பாக அவர்களை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாளிகைக்கு அனுப்பிவிடுகிறேன். நீ சென்று நிம்மதியாக ஓய்வெடு என்று கூறி சமாதானப்படுத்தினான். அரசன் பாங்குடன் எடுத்து கூறியும் வீரன் மனது நிம்மதியுறவில்லை. அரசனது ஆணையை ஏற்க முடியாமலும் அவனுடன் எதிர்வாதம் செய்ய முடியாமலும் தயங்கியபடி நின்றிருந்தான் வீரன். அவனது தடுமாற்றத்தை உணர்ந்த ஆதித்யன் மெல்லிய குரலில் வீரனது காதோரமாகச் சென்று,
நீ இப்படி செல்ல மறுப்பது என் வீரத்தை அவமதிப்பது போல் உள்ளதடா. என் வலிமையை சந்தேகிக்கிறாயா நீ? 100 பேர் எதிரில் வந்தாலும் தனிமையில் நின்று போராடி வெல்லக்கூடிய வீரன் நான். இந்த இருவரை சந்திக்க பயந்து என்னை மாளிகைக்குள் அடைந்து கிடக்கச் சொல்கிறாயா? பிரதாபனை பார், அவன் தன் படை வீரர்களின் துணையின்றி வருணனுடன் தனித்து இங்கு வந்திருக்கிறான். அவனது வீரர்களும் தங்கள் தளபதியின் வீரத்தை நம்பி அவனை தனியே செல்ல அனுமதித்திருக்கின்றனர். ஆனால் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் நீங்கள் காவலுக்கு இருந்தும் 2 மனிதர்கள் என்னை நெருங்க அனுமதி மறுக்கிறீர்கள். இதை உணர்ந்தால் எதிரிகளான இந்த இருவரும் என்னைக் கண்டு நகைக்க மாட்டார்களா? போகட்டும், உன் மன திருப்திக்காக ஒரு உபாயம் கூறுகிறேன். வந்திருக்கும் இந்த எதிரிகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையெனில் நமது வீரர்களும் என் பாதுகாப்புக்கு மாளிகைக்குள் வரட்டும். கூடத்தில் நாங்கள் ஆலோசிக்கும் போது அவர்கள் எச்சரிக்கையுடன் என்னை காவல் காக்கட்டும். அதற்கு சந்திரபுரியில் பணி செய்யும் நமது வீரர்களே போதும். பார்க்கவத்தில் இருந்து பயணம் செய்து வந்தவர்கள் ஓய்வறைக்கு திரும்புங்கள் என ஒப்பந்தம் போட்டான். பேசிக்கொண்டிருந்த வீரனோ அரசனின் ஆணையை ஏற்று சிறிதும் மனமின்றி தன்னவர்களை அழைத்துக் கொண்டு நகர்ந்து சென்றான். சென்றவன் வருணனை அவ்வப்போது திரும்பி பார்த்து முறைத்தபடியே முன்னோக்கி நகர்ந்தான். இதனை கண்ட வருணன் முறைத்தவனை நோக்கி, உன் முட்டை கண்களை உருட்டி அப்படி முறைத்து பார்க்காதேடா. பேய் பிசாசென்றால் எனக்கு பயம். பேசி முடித்துவிட்டு நான் உறங்கச் செல்ல வேண்டும். கனவில் உன் ஆந்தை விழிகள் வந்து அச்சுறுத்தப் போகிறது. திரும்பி பார்க்காமல் செல் என்று கிண்டல் செய்து வீரனை அனுப்பி வைத்தான். வருணனும் பிரதாபனும் மாளிகைக்குள் சென்ற சில கணங்களில் எல்லாம் கௌதமனும் அங்கு வந்து சேர்ந்தான். வந்தவனை வரவேற்ற ஆதித்யன், நீங்கள் உறங்கச் செல்லவில்லையா அண்ணா? நடுநிசியில் அண்ணியை தனித்திருக்கச் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். வழக்கத்திற்கு மாறாக ராத்திரியில் ரகசிய சந்திப்பு நிகழ்த்த வந்திருக்கிறீர்கள். அண்ணி பயம் கொள்ளப் போகிறார். சென்று அவருக்கு ஆறுதல் கூறி துணையிருங்கள். காலையில் பேசிக்கொள்ளலாம் என்று பெரியவனுக்கு எடுத்துக் கூறினான். சொன்னவனிடம் கௌதமனோ, இல்லை பிரபு, அவளை பற்றி தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் வழக்கத்திற்கு மாறாக ரகசிய சந்திப்பு நிகழ்த்தினால் சிவகாமி பயப்பட மாட்டாள். என்னை வேவு பார்க்க ஆள் அனுப்பி வைத்து என் நடவடிக்கைகளில் விசித்திரம் இருப்பதாக கேட்டறிந்தாள். நாளையே எனக்கு தெரியாமல் என் கணவனின் நடவடிக்கை சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது. அவர் தங்களுக்கு எதிராக சதி புரிகிறாரோ என்று அச்சமாக உள்ளது. அவரை கைது செய்ய உத்தரவிடுங்கள் பிரபு என தங்களுக்கு ஓலை அனுப்புவாள். இந்த நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் தாங்கள் என்னை அனுப்பியவுடன் செல்ல ஒப்புக்கொண்டு என் மனைவியை சந்தித்து தங்களது வருகையை பற்றி எடுத்து கூறி தங்களிடம் உரையாடிவிட்டு வருவதற்காக அவளிடம் அனுமதி பெற்று வந்திருக்கிறேன். எனது இந்த கூற்று உண்மைதானா என்று ஆராய்வதற்காக அவசியம் என் பின்னால் ஒற்றர்களை ஏவிவிட்டிருப்பாள் இந்நேரம் என கூறி நகைத்தான். கூடத்தில் இருந்த வருணன், பிரதாபன், ஆதித்யன் மற்றும் அரசனை எதிரிகளிடம் தனித்துவிட்டு செல்ல மாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்து அங்கு நின்றிருந்த வீரர்கள் சிலரும் இதை கேட்டு நகைத்தனர். ஆதித்யன் முறுவளித்தபடியே கௌதமனிடம், எனில் அண்ணி எனக்கு அனுப்பியிருக்க வேண்டிய ஓலையை தாங்கள் எழுதியது போல மதனன் அனுப்பி வைத்து விட்டான். ஏன் அண்ணிக்கு தங்கள் மீது இத்தனை ஐயம்? நீங்கள் உத்தமமான பிள்ளை என்பதை நாடே அறியும். அண்ணி அறிய மாட்டாரா என்ன என கிண்டலாக கேட்டான். பெரியவன் அவனிடம், ஐயம் கன்னியர்களை பற்றியதான என் கண்ணியத்தை பற்றியல்ல பிரபு. சக்கரவர்த்தி தங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டு விடுவேனோ என்ற அவநம்பிக்கையால்தான். இந்த சந்தேகம் அவளிடம் சமீப காலமாகத்தான் தோன்றியிருக்கிறது அரசே. இதுநாள் வரையிலும் என் மீது அவளுக்கு அவநம்பிக்கை தோன்றியது வைஷாலி சுபத்திரையின் தாக்குதலால் நீங்கள் அடைந்த மனவேதனையின் காரணமாகத்தான் இருக்கும் என்று எண்ணியிருந்தேன். அந்த நிகழ்வுக்கு பின்னால் சிவகாமி மனமுடைந்து போயிருந்தாள். தான் வசிக்கும் நாட்டின் இளவரசிகள்தான் சக்கரவர்த்திக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இளவரசிகள் சந்திரபுரிக்குள் ஊடுருவி விடக்கூடாது என்பதையும், பிரபு தங்களுக்கு அவர்களால் மீண்டும் ஒரு முறை பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்றும் பகல் இரவாக சிந்தித்து இரவில் உறக்கம் வராமல் உறங்கிக் கொண்டிருக்கும் என்னை எழுப்பி நாட்டையும் தங்களையும் பாதுகாக்க புது புது யோசனைகளையும் திட்டங்களையும் கூறுவாள். தூக்க கலக்கத்தில் நான் சிரத்தை இல்லாமல் அவளது யோசனைகளை செவிமடுத்தாள். தேச துரோகி என்று என்னை சாடுவாள். அவளுக்குள் ஏற்பட்ட திடீர் மாற்றத்திற்கான காரணம் வைஷாலியின் தாக்குதலினால் ஏற்பட்ட விளைவு என்பதை உணர்ந்த என்னால் என் மீது அவளுக்கு ஏற்பட்ட சந்தேக உணர்வுக்கான காரணம் என்னவென்றுதான் கண்டறிய முடியாமல் இருந்தது பிரபு. ஆனால் அவள் முன்பிருந்தே என் மாமா மதனனிடம் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்துதான் வந்திருக்கிறாள். பலமுறை அவர் குறித்து என்னிடம் தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். இருந்தும் வலுவான ஆதாரம் இன்றி பெரியவரை அவமதிக்க கூடாது என்பதனால் அவரிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளவில்லை அவள். இன்று விசாரணையின் பின்பே எனக்கு புலனாகிறது என் மாமனை பற்றிய அவளது கணிப்பு எத்தனை சரியென்று. முன்பே அவளது பேச்சை தீவிரமாக எடுத்துக் கொண்டிருந்தால்
என் வீட்டிலேயே உணவுண்டு வந்த கயவனை நான் எப்போதோ எளிதில் கண்டறிந்து கொண்டு ஆபத்து தங்களை அண்டி வந்திராதபடி தடுத்திருப்பேன். பாம்புக்கு நானே பால் வார்த்து விட்டேன் என வருந்தினான் கௌதமன். பேசியவனின் தோளை தட்டி கொடுத்த அரசன், நடந்தவற்றை பற்றி பேசி பயனில்லை அண்ணா. யாரோ செய்த குற்றத்திற்கு தங்களை நிந்தித்துக் கொள்வதிலும் லாபமில்லை. நான் முன்பே கூறியபடி மதனன் என்னை மாய்க்கவே பார்த்திருந்தாலும் அவன் எனக்கு மாபெரும் நன்மையொன்றை செய்திருக்கிறான். என் தமையன் யார் என்று தேட நான் ராஜ்யம் முழுவதும் ஆள் அனுப்பியிருக்கிறேன். என் தாயின் ஊரான வனபத்ராபுரியில்தான் தாங்கள் வளர்ந்து வருவீர்கள் என்று எண்ணி காற்று கூட புக முடியாத அந்த ஊரை வேவு பார்க்க அவ்வூரை ஒட்டியுள்ள கானகத்தில் தங்கியிருந்து கண்காணிக்கும்படி ஆட்களை நியமித்திருக்கிறேன். என் தமையனை பற்றிய விவரங்கள் என் அன்னை நீலாதேவியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நபர்களை சந்திக்கும் போதும் புது புது தகவல்களை நான் அறிந்து கொண்டு வருகிறேன். சந்திரபுரி வரும் வழியில் நான் சந்தித்த ஒரு மர்ம மனிதன் விரைவில் நான் எனது தாயையும் சகோதரனையும் சந்திக்கப் போவதாக என்னிடம் சொல்லிச் சென்றான். ஒருவேளை இந்த சந்திரபுரியில்தான் என் அண்ணன் இருக்கிறார் என்று அவன் முன்பே அறிந்து வைத்திருந்தானோ என்னவோ. இன்னும் எத்தனை எத்தனை ஆனந்த அதிர்ச்சிகள் தான் எனக்காக காத்திருக்கின்றனவோ எனச் சொல்லி மலைத்தான் ஆதித்யன்.